இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார். ஸோ அவர் படம் பண்றாருன்னு சொன்னாங்க. அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்றாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மெயினா மியூசிக் வந்து இமான் சார் பண்றாங்க அப்படின்னு சொன்னோனே, இதுக்கு மேல நான் அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியா தான் வச்சிருப்பாங்க படத்த. ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தா போதும் அப்படின்ற மாரி தான் இருந்தது. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல சார் சொன்ன மாரி ஃபாஸ்டிங் டைம். ஸோ சாப்பிட முடியாது அந்த மாரி இருக்கும். பட் எனக்கு வந்து அது அது ஒரு பிரச்சனையாவே தெரியல. ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாம அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அதுக்கு சிரிச்சு அதுக்கு ஒரு வயிறு வலி வரும்ல. அததான் நினைச்சதான் பயமா இருக்கு இப்போ ஷூட்டிங்ல. ஐயையோ! யார் என்ன காமெடி அடிக்க போறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேல ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது. அது அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணோம். இதுவே போராட்டமா இருந்தது. டைரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம். ஸோ டைரக்டர் கூட எப்பவுமே ஒரு சீன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவர் நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம். இது இப்படி பண்ணிக்கலாமா, இந்த டைலாக் இப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஓகே உங்க உங்க ஸ்டைலே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 2ஆவது டேக்ல சொல்றாரு. இது மாத்திக்கலாமா, கடைசியில பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இருக்கும் 3rd டேக்ல. ஸோ